நீங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணி தான் வந்தீங்களா? ஆமாம் ஆமாம். சரி இங்கே பாருங்க, அதான் பார்த்தாச்சுல, பக்கத்தில் தான் போலீஸ் ஆஃபீஸர் வீடுலாம் இருக்கு. உங்களை பார்த்தா சந்தேகப்பட்டுற போகிறாங்க. நீங்கள் போங்க, இங்கே நிற்காம கிளம்புங்கடா. சரியா? சரிண்ணே, பார்த்துங்க. வெற்றி, வெற்றி, நான் ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கேன்னு அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக தான் என்ன உள்ள போக சொன்னியா? உங்ககிட்ட எல்லாம் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எதையும் கேட்டு தெளிவுபடுத்துற புத்தி உனக்கு வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. ஏய், இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் உனக்கு? நீ என்னை இந்த ஹாஸ்டலுக்குள்ள போக சொன்னதுக்கான உண்மையான காரணம் என்னன்னு எனக்கு தெரியணும். சும்மா கேள்வி கேட்காம ஒழுங்கா ஜெயிலுக்கு திரும்பி போற வழியை பாரு. இங்க பாரு, நீ இங்க இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் உன் அண்ணனுக்கும் உன் அண்ணன் பசங்களுக்கும் தான் ஆபத்து. உனக்கு கூட அதை பத்தி எல்லாம் யோசிக்க முடியுமா? நீ செஞ்ச தப்புக்கு அவங்க எதுக்காக பாதிக்கப்படணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். மறுபடியும் சொல்றேன், உன் அண்ணன் கூட நீ இருக்கிறது நல்லதுக்கு இல்லை. இது கருணாவுக்கு தெரிஞ்சதுன்னா நீ எங்களுக்கும் கருணாவுக்கும் கொடுத்த வழியெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக கருணா உன் அண்ணனையும் அவர் குடும்பத்தையும் என்ன வேணாலும் செய்வான். மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து போயிரு. எல்லா நாளும் உன் பின்னாடியே எங்க ஆளுங்க பின்னாடி வந்து நீ ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கேன்னு என்னால சமாளிச்சுட்டு இருக்க முடியாது. அது எனக்கு வேலையும் கிடையாது. அதுக்கு எந்த அவசியமும் இருக்காது. நான் நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு போயிடுவேன். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நான் எந்த தப்பும் செய்யலன்னு நிரூபிச்சு யாருக்கும் பயப்படாத அபியா தைரியமா வெளியில வருவேன். பெரிய தப்பு பண்ணிட்டு தைரியமா வெளியே வருவேன்னு சொல்றானே. தங்கம், இன்னைக்கு நீ சரியா ஹோம்ஒர்க் செய்யல, சாப்பிடல. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. அம்மு, நாளைக்கு நீங்க இங்க என் கூட தூங்க மாட்டீங்களா அம்மு? எனக்கு அழுகையா வருது அம்மு. அழக்கூடாது தங்கம். அன்னைக்கு ஜான்சி ராணி மாதிரி கம்பீரமா பேசுனீங்கல்ல, அதே மாதிரி சுடர் தங்கம் எப்பவுமே தைரியமா இருக்கணும். எந்த காரணத்துக்காகவும் சோர்ந்து போக கூடாது. முக்கியமா படிப்பு விஷயத்துல அசால்ட்டா இருந்துடக்கூடாது. மாமாத்த சொல்ற பேச்சு கேட்டு நடந்துக்கணும், சரியா? நீங்க அங்க தனியா இருப்பீங்களா அம்மோ? குமுதாக்கெல்லாம் என் கூட இருப்பாங்கல்லடா. நான் நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன். வெளியில வரதுக்கான வழி என்னன்னு நான் பாக்குறேன். சீக்கிரமா என் செல்ல குட்டி கிட்ட நான் மறுபடியும் திரும்ப வந்துருவேன். சரியா? நிஜமாவா? நிஜமா தங்கம். அம்மா போய் சொல்ல மாட்டேன்ல. வக்கீல் அக்கா கூட நான் காவட்டுறேன் அம்மு. அவர் நீங்க என் கூடவே இருப்பீங்கன்னு போய் சொல்லிட்டாரு. அவரு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு தங்கம். ப்ரூஃப் கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்டா.
தங்கம், நீ பொறுப்பா இருக்கணும். தியா தருண் கூட சண்டை போடக்கூடாது. ம்? சரியா? அப்புறம் ஸ்கூலுக்கு சூதானமா போயிட்டு வரணும். சரி அம்மு. ம். ஆ, நாளைக்கு அம்முக்கு எக்ஸாம் இல்ல? எனக்கு இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேக்குறீங்களா? நான் கரெக்டா ஆன்சர் சொல்றேனான்னு பாருங்க. பாக்குறேன். இதுல இருந்து அப்படியே லைனா கேளு. ம். கரெக்ட் அம்மு. சூப்பர். சரி, நேரம் ஆயிடுச்சு. நீ அம்மா மடியில படுத்துக்கோ, அம்மா படிச்சுக்கிறேன். ம். படுத்துக்கோ. என்னடா நண்டூருது நரியூருது நண்டூருது நரியூருது. நண்டூருது நரியூருது. சரி, தூங்குறியா? வா. நல்லா தூங்கு. குட் நைட் அம்மு. குட் நைட். தூங்கு. நம்ம ஆளுங்க அபியை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது நீ வந்ததா சொன்னாங்க. ஆமா கர்ணா, அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவளை ஃபாலோ பண்ணி போனேன். அதான் நான் பார்த்தேன்னு அன்னைக்கே சொன்னேனே. வெற்றி, அவ எதுக்காக பர்டிகுலரா அந்த ஏரியால இருக்கிற ஹாஸ்டல்ல தங்கி இருக்கணும்? அது தெரியல கர்ணா. ஒருவேளை ஏதோ எக்ஸாம் எழுத போறேனால அந்த சென்டர் அந்த ஏரியால ஏதாவது பக்கமா இருக்கும். அவ எக்ஸாம் எழுதி அப்படி என்னதான் கிழிக்க போறாளா? அவ பரோல்ல வந்தது பெரிய தப்பு. அவ பரோல் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவ வெளியே வர முடியாத அளவுக்கு பார்த்துக்கலாம். எனக்கு அவளுக்கு பின்னாடி மாணிக்க மட்டும் கிடையாது, வேற யாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அது யாருன்னு தான் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. இதை பார் கர்ணா, அப்பெல்லாம் யார் இருக்க மாதிரி தெரியல. அவ அந்த மாணிக்கத்துக்கு அவளுக்குமே சம்மந்தம் இல்ல. முடிஞ்ச அந்த மாணிக்கத்தை கண்டுபிடிச்சு என் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துங்கன்னு கேட்கறான். நான் அன்னைக்கு அவளை கடைசியை பார்த்து பேசும்போது கூட அப்படிதான் சொன்னான். வெற்றி கிட்ட மாணிக்கமும் அபியும் மீட் பண்ணிக்கிட்ட விஷயத்த சொல்லலாமா இல்ல வேணாமா? அதுக்கப்புறம் மாணிக்க எதுவும் உனக்கு கால் பண்ணானா? ஆ? இல்ல வெற்றி, அவன் எதுவும் எனக்கு ஃபோன் பண்ணல. அவனை முதல்ல கண்டுபிடிக்கணும். இல்ல வேண்டாம், அப்புறம் வெற்றி நம்மளை எங்கேயும் தனியா போக விடவே மாட்டான். அபியை ஒழிச்சு கட்டுற வரைக்கும் இதை நாமளே ஹேண்டில் பண்ணிப்போம். அதுதான் சரி. ஆக்சுவலா காஞ்சன் அபியை பத்தி சொல்ல வந்த விஷயத்துக்கு பின்னாடி ஏதோ முக்கியமான மர்மம் மறைஞ்சிருக்கு. அந்த அபிக்கு பின்னாடி யாரா இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. இங்க பாரு கர்ணா, அப்படிலாம் யாரும் இல்லை. நாளையோட அவள் பரோல் முடியுது. எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே போயிடுவான். இங்கே பாரு, மறுபடியும் அவன் வரவே மாட்டான். நீ பேசாமல் சாப்பிடு, நாம நம்ம பிஸ்னஸை பார்ப்போம். புலி, சொல்றா, என்ன விஷயம்? எத்தனை தடவை நான் உனக்கு கால் பண்றது? எங்க போன அப்படி? இங்க பக்கத்துல கடைக்கு தான்டா போயிருந்தேன். ஓ அப்படியா, சரி நீ அங்கேயே இரு, நான் வரேன். இல்ல, அவ பரோல் முடிஞ்சு போகக்கூடாது. இதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஆகணும். ஹலோ சார், சொல்லுங்க சார், என்ன சார் விஷயம்? இங்க பாருங்க, நாளைக்கு நான் சொல்ற மாதிரி நடக்கணும். சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம். இத பாருங்க, நாளைக்கு நீங்க